மண்டலத்துல இலக்கு வெல்லுவது இருக்கு, அதை காஞ்சிபுரம் வெல்வதே நிச்சயம். நம்ம என்ன நினைக்கிறோம், 3 இலக்கு அதை ஸ்டீட் பண்ணி வெல்வது இலக்கு. என்னக்கா நம்ம தலைவர் சொல்லுவாரு, வழிகாட்சி மாவட்டத்தில் சொல்லுவாரு, 3 சட்டமன்றத்துல இலக்கு நம்மளுக்கு, ஆனா காஞ்சிபுரம் வெல்வதே நிச்சயம் எல்லாமே சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம பகுதியில 3 இலக்கு அதை ஸ்டீட் பண்ணி வெல்வது நிச்சயம். என்னக்கா அதுக்குமா எல்லா தொகுதியும் நம்மளுக்கு வேணுங்க. பிஜேபியில் வந்து 244 தொகுதிகள்லாம் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு இறைவன் வந்து நம்மளுக்கு கூட பக்கபலமாக இருப்பாங்க. நம்ம போலிங் அதிகமாக வரும், அதுக்கு கன்ஃபார்ம் அது. ஆனால் வின் பண்ணணும், எல்லாம் அறக்குறைய பேசக்கூடாது தலைவர். அப்படி இல்லைன்னா நம்ம வின் பண்றோம். இப்போ நான் 244 தொகுதியை பிஜேபி வரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு ஆசை என்னன்னு சொல்றேன், இது முன்னாள் மண்டலத்துக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு இந்த மண்டலத்தில் வந்து பார்க்கணும். இல்லை கிடையாது, நம்ம இலக்கு நம்ம ஜெயிக்கணும். அதுதானே நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்குவோம் அதிகமா. அதுதானே சொல்லணும். இல்லை அதான் அச்சுமட்டம் அதிகமாக இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் இந்த டைம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்ரீபெரும்புதூர் நல்லா இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பா 100% எனக்கா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னா உங்களுக்கு பலமான கூட்டணி இடையும் இருக்கு. இன்னும் நிறைய கூட்டணிலாம் வந்து நம்ம கட்சியை சேர்ந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய இலக்குன்னா அதனால நம்ம பூத்துகளை வந்து வலிமையான பூத்தா மாற்றணும். எல்லாம் பூத்து வழியாக போனால் தான் நம்ம அமித்ஷாஜி சொல்றது கூட என்னக்கா பூத்து தான் வலிமையான பூத்தா இருந்தாக்கா, நம்ம வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து இருக்கிற பூத்து எல்லாம் வலிமையா இருந்தாக்கா நம்மளும் எல்லாமே கேட்கலாம். அதாவது யாராவது எங்களுக்கு கொடுங்க ஸ்ரீபெரும்புதூர் ஜெயிச்சு போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம மாநிலத்தில் கேட்கலாம் தானே. அப்போ அதுக்கு என்ன நடக்கா, அடித்தளம் என்னன்னாக்கா நம்ம ஒரு பூத்து வலிமையான பூத்தா இருக்கும். அது பூத்து மட்டும் நமக்கு வலிமையான பூத்து அமைஞ்சதுனாக்கா நம்ம வந்து எல்லா பூத்தும் நம்ம நிறைவாக முடிச்சிட்டோம்னாக்கா, வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுனாக்கா நம்ம வந்து நம்ம இலக்கை கேட்கலாம். ஏன்னா இதுக்கு இன்னும் ஒரு 5-6 மாதம் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும், 7-8 மாதம் எனக்கு முடிஞ்சிடும். நம்ம 5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்போம், எல்லாம் நிறைய போராட்டங்கள் பார்த்துருப்போம், நிறைய ஆர்ப்பாட்டம் பார்த்துருப்போம், நிறைய நம்ம கட்சியுடைய பணியை செய்திருப்போம். நம்ம இலக்கே வந்து இப்போ இந்த 8 மாதம் படம் தான் அங்கே 5 வருஷத்துக்கு. ஆனால் இந்த இலக்கை வந்து இப்போ நம்ம எல்லா பூத்தும் வந்து வலிமையான பூத்தை பார்க்கணும், பழைய நிர்வாகிகளாக பார்க்கணும், பார்த்துட்டு நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம வந்து ஒழுங்காட்சி போடணும். அது வந்து நம்ம தலைவர் நல்லா ஒரு சின்ன ஒரு ஆக்டிவான தலைவர் போட்டுருக்காங்க. நான் இவர் மாரி ஒரு 4 தலைவர் பார்த்துட்டேன் இந்த மண்டலில். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசை. சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 17ஆம் தேதி நம்ம பாரத பிரதமரோட பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். அதை வந்து சேவை வாரமாக இருக்கணும். 17லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் நம்ம விழாவாக எடுக்கிறோம். அந்த விழாவை பற்றி தான் அண்ணன் நம்ம பேசுறதுக்கு வந்திருப்பார். நம்மளுக்கு பொறுப்பாளரே அண்ணன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே மரம் நட போகிற மெடிக்கல் கேம்ப்பு 2 கேம்ப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கோயிலில் வந்து தங்கத்தேர் இருக்கிறதுக்காக நான் காசு கட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இனிப்பு வழங்குறது அதுவும் பண்ணியிருக்கோம். அப்புறம் மரக்கன்று நட சொல்லியிருக்காங்க. மரக்கன்று எடுத்து நம்ம இடத்துல இடம் எதுவுமே இல்லை. நான் குளத்துல வந்து நம்ம வீட்டில் பணவதியை இருக்குது, அந்த பணவதியை வச்சு கும்பிட்டு நம்ம எல்லாமே போட்டு ஒரு 50 பணவதியை நடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து விளையாட்டு போட்டிகள் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் விளையாட்டு போட்டிகள், அப்புறமா ஒரு ரத்த தான முகாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதிகமாக ரத்த தானம் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் யார் யார் ரத்த தானம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்டாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் உங்களை கன்சல்ட் பண்ணல. நான் வந்து மெடிக்கல் கேம்புக்கும் தங்கத்தேரி அது கன்ஃபார்ம் சொல்லிட்டு வந்தேன். மறுநாடத்துக்கும் சொல்லியிருக்கேன். அப்புறமா ஜென்ரல் கேம்பும் ஐடிஎஸ்க்கும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம நிர்வாகிகள்லாம் வந்து அவங்கவுங்க கிளை அவங்கவுங்க பூத்தில் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலாம். ஸ்கூலில் போயிட்டு கூட இனிப்பு வழங்குது, அவங்களுக்கு கிஃப்ட் எதாவது கொடுக்குறது, அன்னதானம் கூட பண்ணலாம். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்துருங்க. இப்போ அதை பற்றி தான் அண்ணா வந்திருக்காரு, அண்ணா பேசுவாங்க. இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு முழுவதுமே கொண்டாட ஒரு வாய்ப்பு. நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நம்ம சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கு. ஆனால் பாரத பிரதமர் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற இந்தியர்களும் உலகம் முழுவதும் அவருக்கு இருக்க ரசிகர்களும் ரொம்ப பிரமாணமாக கொண்டாடுவாங்க. அதை வந்து நம்ம மண்டலம் நம்ம சிறப்பாக பண்ணணும். நம்மளுக்கு தம்பி சொன்ன மாதிரி எங்கள் தம்பி தொடர்பு பேசினாங்க. தங்கத்தேர், சில மரக்கன்று நடக்கிற மெடிக்கல் கேம்ப் இதெல்லாம் சொன்னாங்க. எந்த மண்டலம் இவ்வளோ ஏற்பாடு பண்ணணும் தெரியாது. நான் இந்த மண்டலம் இன்சார்ஜ் பண்ணோம்ல, இந்த மண்டலம் வந்து இருக்கிறது வந்து தேர்லாம் பெரிய விஷயம். நம்ம பாரத இன்னும் ஆரோக்கியமாக வாழணும்.
தொடர்ந்து இருக்க வரை அவரே நமக்கு பிரதமராக வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பிரார்த்தனை வந்து கூட்டு பிரார்த்தனையாக இருக்கணும். அதனால வந்து ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி பண்ண போகிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் கலந்து இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக பண்ணணும். அன்றைக்கி வந்து வேறு ஏதாச்சும் அவர் சொல்கிற மாதிரி உங்கள் பூத்தில் வந்து நீங்கள் அங்கே கூட ஒரு உங்கள் இருக்கிற கவர்மெண்ட் இடம் கோயில் குளங்களெல்லாம் கூட நீங்கள் மரக்கன்று வைக்கலாம். அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம். 10 பேர் அவங்க மண்டலில் வந்து அங்கே நிறைய கோயிலில் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க. எங்கள் பிரதமருக்கு நீங்கள் பிறந்தாலும் சொல்லி அங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் அன்னதானம் கொடுக்குறோம். அவங்க கொடுக்கலாம். ஒரு 10 பேருக்கு பயன்படுத்த நீங்கள் 1000 பேருக்கு தரணும் கிடையாது. அந்தந்த பூத்து அந்தந்த மண்டலில் வந்து அவங்க ஒரு 10 பேர் கொடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெரிய பாரத பிரதமர் பிறந்த நாள் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மூலயமா நாங்கள் ஒரு இது பண்ணுறாங்க. சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த ஒரு படிக்கிற பசங்க கொடுத்து ஒரு நோட் புக் கொடுக்குறது, ஒரு பென்சில் கொடுக்குறது, ஒரு பேனா கொடுக்குறது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்துறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது. அதனால் அதையும் நம்ம எடுத்து பண்ணலாம். அப்படி சொல்கிறாங்க. அந்த தேர்வு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அது நம்ம வந்து மீடியாவெல்லாம் சொல்லி அதை நான் கொடுக்குறேன். கிராண்டாக மாவட்டத்தில் கூப்பிட்டு நானும் சொல்லிக்கிறேன். மாவட்டத்தில் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இருக்கிற நிர்வாகிகள் கூப்பிட்டு ஒருங்கிணைத்து இந்த தேர்வு இந்த பாரதத்தினுடைய அறுவடை முன்னிட்டு கடவுளை நம்ம தேர்வு நிற்கணும். அது வந்து அவருக்கு இன்னும் வலிமை சேர்க்கணும். பிரதமருக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைந்த பிரார்த்தனையை வச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக பண்ணி தரணும். நம்ம மண்டல தலைவருக்கும் பெருமை செய்யணும். நல்லா அருமையான தம்பி. மண்டல தலைவரும் இல்லை, நம்ம மண்டலத்துக்கே பேசுனாங்க. இல்லை, மண்டல தலைவர் மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாம். எனக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கணும். எனக்கு மண்டல தலைவர், நான் வந்து இல்லையா மண்டலத்தில் நம்ம மண்டல தலைவர் வந்து ரொம்ப சிறப்பாக இன்னும் நிறைய இந்த நிகழ்ச்சிகள் பண்ணோம். இன்னும் நம்ம ஒரு நாள் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா நிகழ்ச்சி பண்ணோட எனக்கு சந்தோஷம் தான். அதுதான் சொல்ல வரேன். இவ்வளோ ஏற்பாடே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னும் 2-3 நிகழ்ச்சியோட எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட அவர் கூட சேர்ந்து நானும் ஒத்துழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். புரியுதாக்கா? ஆனால் புரிஞ்சுங்களா? சிறப்பாக பண்ண என்னுடைய டைம் கேட்டிருக்கோம்ண்ணா. அவங்க ஏரியாவில் ஏதாவது கேம்ப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அவங்க ஏரியாவில் கேம்ப் 2 மெடிக்கல் கேம்ப் என்னென்ன போடுறீங்க? நான் ஒன்று நம்ம பட்டில் கேட்டிருக்கேன். அப்புறமா சுபாஷ் அண்ணன் அங்கே கேட்டிருக்காரு, அடிசன் நகர் கேட்டிருக்காரு. அவங்க ஏரியாவில் எங்கே சொன்னீங்களோ நம்ம பண்ணலாம். ஏன்னா அக்டோபர் 2 வரைக்கும் நம்ம நடத்தணும். நான் 30ஆம் தேதி எங்கள் ஏரியாவில் ஒரு மெடிக்கல் கேம்ப். சூப்பர். நான் 3 இதுக்கு 30 விழாவாக சேர்த்துக்கோங்க. அது வந்து அவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய இதுக்கும் அதுக்காக ஒரு நிமிஷம். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிறந்த நாளுக்கு அவங்கவுங்க பேனர் வச்ச நல்லா நிர்வாகிகளை சிபி ராதா இப்போ நம்ம எல்லாம் 3த்தையும் சேர்த்து 30 குடியரசுத் தலைவர் அதான் அதுக்காக கேட்டோம். அதுக்கு வைக்கல. நம்ம ரொம்ப பேர் வைக்கல. நானே அடிச்சு வச்சு என்னால் வைக்க முடியாது. இப்போ நான் 3 பேனர் போட்டிருக்கேன். என்னால் வைக்க முடியல. எப்படியும் நாளைக்கு வச்சுருவோம். நான் நம்ம இதுக்கும் பிட் நோட்டீஸோ பேனர் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு பண்ணல. இப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டேட் மட்டும் இது பண்ணீங்க 30ஆம் தேதி. பேனர் மட்டும் வச்சுட்டு அதுல வந்து தங்கத்தேர் எடுக்கிறோம்னு கொஞ்சம் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அது நிகழ்ச்சியும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தானே இது 17ஆம் தேதி. நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க நிர்வாகிக்கு 17ஆம் தேதிக்குள்ள பிறந்த நாளுக்கு நம்ம பேனர் வைங்கன்னு நான் மெயின்ல வைக்கணும். 17 7 மணிக்கு ஆமா. மக்கள் நடமாட்டமான பகுதியில் வச்சீங்கன்னாக்கா நம்ம பிரதமருக்கு பிறந்தநாள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அனைவரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த இடத்துல ஒண்ணு வைக்கலாம். அந்த காம்பரேஷன்ல பக்கத்துல ஒண்ணு எல்லாம் மண்டல் பொறுப்புல இருக்கிறவங்க எல்லா பேரும் போட்டு பொறுப்பு போட்டு இதுல வந்து எல்லாரும் பேரும் போடுங்க. எல்லாரும் போட்டோ போடுங்க. அவங்க போட்டோலாம் போட்டா சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. நம்ம போட்டோ நிறைய பேர் வந்து ஏன் போட்டோ சில பேர் நாங்களாம் போட்டோ எதிர்பார்க்கவே கிடையாது. போட்டோ எதிர்பார்க்க. ஆனா புதுசா நிர்வாகிகள் போட்டோ போட்டா அவன் ஃபேமிலி அப்பா அண்ணன் போட்ட மேல இருப்பான். புரியுதானே? அண்ணன் போட்ட பேனர்ல பார்த்தோம், அப்பா போட்ட பார்த்தா, வீட்டுக்கார போட்ட பார்த்தா அவங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். போடுங்க, போட்டு நல்லா சார் போட்டு போதும்.